ஆஸ் போட்டுட்டு கரெக்டாக இங்கேருந்து ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச்சு மார்க் போட்டு ஷோல்டருக்கு லைட் கிராஸ் வந்து 22 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன். ஷோல்டருக்கு வந்து 1.25 இன்ச்சு கிராஸ் இறக்கிட்டு கரெக்டாக அதில் கோடு போட்டுக்கணும், ஆஸ் போட்டுக்கணும். இப்போ ஷோல்டர் 14ன்னா கரெக்டாக 7 இன்ச்சு அப்படியே வச்சிடணும். இப்போ பாடி ஒரு 30 இன்ச்சுன்னா 6 இன்ச்சு லூஸ் சேர்த்துக்கிட்டு 30 + 6 36, அதை 4ஆக பிரிச்சோம்னா 9 18 36 9 இன்ச்சு வருதா, 9 இன்ச்சு அப்படியே வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு சைடில் துணி வச்சிடணும். இங்கே 9 இன்ச்சு வச்சுருக்கோம்னா இந்த இடத்துக்கிட்ட 8 இன்ச்சு தான் வைக்கணும், 8.5 இன்ச்சு வைக்கணும். இங்கே வந்து 10 இன்ச்சு வைக்கணும். இது பாடி, இது வயிறு, இது சீட்டு. இப்போ இந்த ஷோல்டர் மார்க் போட்டுக்கோம்ல, இதுலேருந்து பாடி 30 இன்ச்சு 30 15 7 அதை 4 வந்து கரெக்டாக அப்படியே 4 ஒன்று கரெக்டாக வச்சிடணும். இது சென்ட்ரு, இது கீழ் சீட்டு ஓப்பன். இப்போ மார்க் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து காலர் ஓப்பன், இந்த ஷோல்டர்லேயே அட்டாச் பண்ணுற மாதிரி இது ஓப்பன். இது எந்த இடத்துல வரும்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் மார்க் போட்டுட்டு இந்த சைடு துணி எக்ஸ்ட்ரா பிடிச்சி வரது வேணும்னா வச்சு இப்போ க்ராஸ் பண்ணிவிட்டு இது கரெக்டாக ஓப்பன் 2 இன்ச்சுக்கு ஓப்பன் விட்டுட்டு இது ஆஸ் போட்டோம். இங்கே இப்படி ஆஸ் போட்டுட்டு இந்த மார்க் போட்டுட்டோம்ல, இந்த துணியை அப்படியே மடிக்கணும். இப்படி மடக்கிட்டோம்னா இப்போ இந்த ஷோல்டருக்கு கோடு போட்டிருக்கோம்ல, இந்த ஷோல்டரை இப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு இப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த துணியை ஷோல்டர் கிராஸில் வச்சுட்டு இந்த துணியை காலருக்கு இந்த இடத்துல ஓப்பன் காலருக்கு அப்படி ஆஸ் போட்டுக்கணும். இப்படி ஆஸ் போட்டுட்டு இது ஓப்பன், இந்த காலரில் ஓப்பன் மாதிரி தெரியுதுல்ல, அந்த இதுதான் ஆஸ். இப்போ இதை வெட்டி எடுக்கலாம். இது பேக் ஷோல்டரோடு அப்படியே வச்சு வச்சிடணும். இதில் வந்து துணி அடித்து திருப்பி விட்டு வந்துடலாம். இந்த ஃபுல்லாக இதுலேருந்து வரைக்கும் துணி கொடுத்து அடித்து திருப்பி விட்டு வந்துடலாம். இதுதான் காலர், இதான் மாடல். அவ்வளோதான். இது உங்களுக்கு காலம். இந்த துணி வந்து இந்த மாதிரி ஒரு பீஸை அடித்து திருப்பி உள்ளார திருப்பி போட்டு வரலாம். இதுலேருந்து இந்த அளவுக்கு துணியை உள்ளார எக்ஸ்ட்ரா கொடுத்து அடித்து போட்டு வரலாம். மாலை வெட்டி வச்சுருக்கேன், அது தெரியும் பரமேஸ்வரி. இந்த அளவுக்கு துணியை அடித்து திருப்பி போட்டுட்டோம்னா இந்த காலர் வந்துடும். இது அப்படியே பேக் ஷோல்டரில் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணி வேண்டியதான். ஓகே.